வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு 11/11/2025 இன்றைக்கு குளோபல் பீஸ் டே ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்கூலில் இருந்து போயிருந்தோம். 11:11 to 11:12 1 minute ப்ரேயர். அதாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு ஸ்கூல் காலேஜ் இங்கெல்லாம் 11:11 to 11:12 ஒரு நிமிட ஜெபம். அதாவது இந்த நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தி நம் மன அமைதிக்கு எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். இது ஆன்மீகமான ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை மன தூய்மைக்காகவும் இருக்கலாம். இந்த 11:11 முதல் 11:12 வரை அமைதியான ஜெபம் மன ஒருமைப்பட்டு நம்மளுடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தி அமைதியான சூழ்நிலையை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நன்றியுணர்வு வெளிப்படுத்தணும். நாம் பெற்றிருக்கும் நல்ல விஷயங்களுக்காக தாய் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லலாம். அதே போல் ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர்கிட்ட இருந்து இந்த உலகத்திற்கும் நம்ம நல்ல எதிர்காலத்தை கொடுத்ததுக்கு இல்லை கொடுக்க போகிறதுக்கும் ஆசீர்வதிக்குமாறு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பிரார்த்திக்கலாம். நம்ம மன அமைதி மகிழ்ச்சி இரண்டும் வேண்டும் அப்படின்னும் நம்ம பிரார்த்திக்கலாம். நாம் பணி செய்யும் இடமும் நம் குடும்பத்திற்கும், அதாவது மன தூய்மை, அதுக்காகவும் ஜெபிக்கலாம். இது அனைத்து மதத்தினரும், இதுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு நிமிடம் ப்ரேயர் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 3:30 to 4:30, சிலர் 5, 5:30 கூட சொல்லுவாங்க. அந்த டைம் நம்ம பேசுகிறது யூனிவர்ஸ்க்கு நேரடியாக போய் சேரும். அதே போல் காலை 11:11 முதல் 11:12 வரைக்கும், அதே போல் இரவு 11:11 முதல் 11:12 வரைக்கும் இந்த ஒரு நிமிட ப்ரேயர் தினந்தோறும் செய்யும்போது நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருன்றது துளியும் சந்தேகமில்லை. இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளியிலும் இந்த ஒரு நிமிட ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம்தான். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்யுங்க.